வணக்கம் நண்பர்களே. 38 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேண்ட் பிட் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜாக்கெட் புடவையோட பிட் வச்சிட்டோம். அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட் வச்சுட்டோம். நண்பர்களே, நம்ம எப்பவுமே சொல்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸ் இருக்கும். பேக்கு, ஸ்லீவ், கச்சோலிப்பட்டு எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டில் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸில் இருக்கும். அதுதான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பரட்டிட்டு மேலே லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். எஜ்ஜு தையல்னுவாங்க. எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். மேலே திருப்பி மேலே ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். பாயிண்டட் போட்டுவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரே லெவலாக கட் பண்ணிப்போம். இது வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக இருக்கணும். இது ஃபினிஷிங் முடியுது கச்சோலி பட்டை. இது வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆப்போசிட் வந்து மாறிடுச்சுன்னா ஃபுல்லாக பிரித்து பண்ண வேண்டியது வரும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு, ரைட் சைடுன்னு இருக்கும். அந்த லெஃப்ட்டு ரைட்டு வந்து மாறக்கூடாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் சுருசுருமாக ஒரு துணி. அதில் வந்து மேலே ஒரு தையல் போட்டுப்போம். எப்பவுமே ஒரு எல்லா துணியும் போட மாட்டோம். கொஞ்சம் வசன்னு துணி இருக்கிறதுனா வந்து சாஃப்டாக இருக்கிற துணிக்கு வந்து மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுப்போம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதில் வந்து தையல் போட்டுப்போம். பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே, ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நான் பேசுகிறத விட என் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இப்போ ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நம்ம எப்பவுமே போட்டாலும் வந்து குறையாக வீடியோ போடுறதே இல்லை. ஃபுல் வீடியோ தான் நம்ம போடுவோம். பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் போடுறோம். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து போக மாட்டேங்குது வீடியோ. அதால் வந்து எவ்வளோ பேருக்கு போதோ அவ்வளோ வந்து முயற்சி வந்து நீங்கள் எப்படியாவது உங்களை டெய்லர் ஆக்கிடணும். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணும். மெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி பழகணும். அப்புறமே நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மற்றவங்க ப்ளவுஸ் வந்து தைச்சி பழகலாம். அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு தைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் போட்டுன்னுக்கிறேன். ஃபுல் வீடியோ தான் போடுவேன். நம்ம ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவேன். உங்களுக்கு எதனா டவுட்னா சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் வந்து இப்போ கமெண்ட்லேயே சொல்லிடுறேன். நான் எப்போ போட்டாலும் வந்து ஃபுல் வீடியோ தான் போடுறது. அந்த ஸ்லீவில் வந்து நேட்ச் இருக்கும். அந்த நேட்ச் வந்து கீறிப்போம். 3/4 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 3/4 இன்ச்சு கீறிக்கின்னு அப்படியே தைச்சிப்போம். ஜாயிண்ட் வந்து 2 சைடுமே ஜாயிண்ட் போட போகிறோம். ஏன்னா வந்து 2 இன்ச்சு மேலே ஜாயிண்ட் இருந்தால் வந்து 2 சைடும் ஜாயிண்ட் போடணும். ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். ஜாயிண்ட் போடுற வீடியோ எல்லாமே வந்து சொல்லியிருப்போம் நம்ம. அதில் வந்து 2 பக்கமும் வந்து ஜாயிண்ட் போட்டுப்போம். ஆப்போசிட் பார்த்துங்க, ஸ்லீவ் தைக்கக்குள்ளே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணக்குள்ளே பார்த்துக்குங்க. ஆப்போசிட் கரெக்டாக வரணும். முண்டா கழிச்சது ஒரு பக்கம் இருக்கும், முண்டா கழிக்காமல் இருக்கும். முண்டா கழிச்சு வந்து ஃப்ரண்ட் இருக்கும். அது வந்து கரெக்டாக ஆப்போசிட் சைடு கரெக்டாக பார்த்து தைங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தைச்சிட்டு பிறகு அப்படி பார்க்காதீங்க. முண்டா வந்து மாற்றி தைச்சிட்டோன்னு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துணியே வேஸ்ட் ஆகிடும். அதில் வந்து முண்டா பார்த்துங்க. லைனிங் ப்ளவுஸ் எப்பவுமே வந்து முண்டாவை வந்து கரெக்டாக மாற்றி வச்சுங்க. கரெக்டாக ஸ்லீவில் ஃப்ரண்ட்டும் சரி, கச்சோலி பட்டி நீங்கள் மாற்றி தைச்சிட்டா கூட பிரித்து தைச்சிக்கலாம். ஆனால் வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் முண்டா மாற்றி தைச்சிட்டிங்கன்னா வந்து பிரித்து தைக்கவே முடியாது. அப்புறம் திருப்பி வந்து ஒரு இன்ச்சு வந்து கையாக இருக்கும், கம்மியாகிடும். அப்புறம் நீங்கள் தப்பாக தைச்சிட்டு திருப்பி எடுத்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து அது பார்த்து தைங்க. முண்டாவை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ கட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த முண்டாவே வேஸ்ட் ஆகிடும். அதில் வந்து ஆப்போசிட் பார்த்துங்க. முண்டா வந்து ஆப்போசிட் இருக்கும். அந்த ஆப்போசிட் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு முண்டா ஃபாலோ பண்ணலாம் வந்து வேஸ்ட் ஆகிடும் துணி. முண்டா வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதுதான் வந்து எப்பவுமே மேலே வைக்கக்குள்ளே வந்து ஆப்போசிட் வச்சுங்க. லைனிங் வைக்கக்குள்ளே நம்ம எப்பவுமே லைனிங் தான் ஃபாலோ பண்ணுவோம். லைனிங் ஃபாலோ பண்ணிங்க. மேலே வச்சு தைச்சிட்டிங்கன்னா வந்துடும். நம்ம எப்பவுமே மேலே பாடி பீஸ் வந்து ஈஸியாக பாடி பீஸ் வந்து நம்ம எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்ருப்போம் ஒரு இன்ச்சு. அதில் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிப்போம். இந்தாண்ட 1 இன்ச்சு அந்தாண்ட 1 இன்ச்சு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்ற ஒரே நல்ல நோக்கத்தில் தான் வந்து
நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என் வீடியோ பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. என் வீடியோ பார்த்து ஒரு டைலர் உருவானாலும் பரவாயில்ல எனக்கு வந்து நான் நிறைய பேர் வேணும்லாம் எனக்கு இல்லை. என்னை பார்த்து ஒருத்தராவது டைலர் ஆனால் போதும். உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி கற்றுனாலே எனக்கு போதும். மற்றபடி எதுவும் எனக்கு தேவையில்லை. இப்போ முண்டெல்லாம் மாற்றி வச்சு இப்போ வந்து அந்த ஜாயின் பீஸ் குத்துன்னு இருக்கும். உங்களுக்காக தான் நான் வந்து எடிட்டில் கட் பண்ணுறதில்ல கட் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்லீவ் வந்து ஜாயின் கொடுத்தாலே போதும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸ் நான் போடுறதால நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து ஃபுல் ப்ளவுஸ் போடுறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கேன். நான் பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. நான் நண்பர்களேன்னு சொல்கிறது வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து ஒரே மீனிங்கில் சொல்கிறேன். நான் அதில் வந்து ஜென்ஸுக்கு தான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. லேடிஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். லேடிஸுக்கு தான் மெயினு, நெக்ஸ்ட்டு தான் வந்து ஜென்ஸுக்கு. நண்பர்களேனா எல்லாம் ஒன்றாவே சொல்கிறேன். நான் ஜாயின் முடிச்சிட்டோம். இது நெக்ஸ்ட் வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். நான் பாருங்கள், முண்டாலாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். முன்னாடியே தைக்குள்ளே செக் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். மெயின் வந்து உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு தேவை நண்பர்களே. நீங்கள் வீடியோ பார்த்துக்கூட ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். டைலர் வேலை கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே. சும்மா இருக்கிறவங்க பார்த்துட்டு தள்ளி விட்டு போகிறீங்க. அது வேண்டாம். நீங்கள் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கீழே வந்து இடுப்பு வந்து 1 இன்ச்சு மடிச்சுக்கிறோம். பேக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். ஸ்லீவும் ஸ்ட்ரெயிட் பீஸு, கச்சோலி பட்டியும் ஸ்ட்ரெயிட் பீஸு. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸ் இருக்கும். துணி கொஞ்சம் வளவளன்னு இருக்குது. இருந்தாலும் அப்படியே தைச்சிட்டோம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் டேபிளில் போட்டு இல்லை கீழே தரையில் போட்டு கூட நீங்கள் குண்டு ஊசி எதனா குத்திக்கிட்டு அப்புறமா தைக்கலாம். சுற்றி அந்த சைடு எல்லாமே ஸ்லீவ் எல்லாமே தைச்சிட்டு கீழே கூட வந்து இந்த மாதிரி ஒரே மடிப்பில் மடிக்க தேவையில்லை. கீழே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கிங்க. அப்படியே அப்புறமேட்டு வந்து 1 இன்ச் மடிச்சிடலாம். சுற்றி ஃபுல்லாக குண்டூசி குத்திட்டு ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வந்து குண்டூசி குத்துங்க. அப்புறமேட்டு ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு அப்புறமேட்டு கூட இடுப்பு மடிச்சிக்கலாம். நான் அப்படியே தைக்கிறேன். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு தைங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். டைலர் தொழிலை வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் துணி தைக்குள்ளேயும் ஒரு அளவு ஒரு மாதிரி இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து 38 சைஸு. ஆனால் வந்து இடுப்பு வந்து 31 தான் இருக்குது. கை அளவு 14 இருக்குது. அக்கல் அளவு வந்து 8.5 இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் கை பெருசாக இருக்கும், பாடி சின்னதாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து உடம்பு பெருசாக இருக்கும், கை சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஒரு சைஸ் பார்க்காதீங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சி பழகுங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் தைச்சி பழகுறோம். தைச்சி உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா ஒருத்தர் கை பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கு வைக்கக்கூடாது. இடுப்பு இறக்கம் வந்து இது 14 இன்ச்சு. பாடி லூஸ் வந்து 21 இன்ச்சு தான் இருக்குது. அதுதான் 38 சைஸ் சொல்கிறோம். இடுப்பு வந்து 31 தான். அதில் பார்த்துங்க. ஏன்னா வந்து ஒரு அளவு ஒரு மாதிரி இருக்கும். ஒரே அளவு 38 சைஸ் போட்டார், அதில் வந்து கை வந்து 12 இருந்தாலே 16 போதுன்னெலாம் நினைக்காதீங்க.
அதுதான் உங்களுக்கு சைஸ் போடல. இருந்தாலும் வந்து இந்த சைஸ் போட்டிருக்கேன் நான். ஒரு 2-3 வீடியோ தான் சைஸ் போட்டிருக்கோம். இந்த சைஸ் அந்த சைஸுன்ட்டு. நீங்கள் மெயினாக வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சி பாருங்க. உங்கள் அளவு நான் தைக்கிற ப்ளவுஸில் வந்து சைஸ் எல்லாம் போட்டுனே வருவேன். நான் இடுப்பு அளவு, கை அளவு என்ன சொல்கிறேனோ, செஸ்ட் அளவு சொல்லுவேன். இந்த 3 அளவில் உங்கள் ப்ளவுஸ் தான் நீங்கள் தைச்சிக்கலாம். அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோடைய வந்து செஸ்ட் அளவு வந்து 21 இருக்குது. நம்ம 23 வச்சுருக்கோம். கட்டிங்கில் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இடுப்பு வந்து 31 தான் இருக்குது. ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் 14 இன்ச் இருக்குது. பாருங்கள், ஃபுல் கிராஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்காக செக் பண்ணி காமிக்கிறோம். எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ்னால் வந்து பாடி பீஸும் கிராஸில் இருக்கணும், லைனிங் பிட்டும் கிராஸில் இருக்கணும். நீங்கள் பாடி பீஸ் மட்டும் கிராஸில் வச்சுட்டு லைனிங் பிட்டை வந்து ஸ்ட்ரைட்டில் வச்சிங்கன்னா வந்து அது வேஸ்ட்டு. நீங்கள் கிராஸ் தைக்கிறதே வேஸ்ட்டு. ஃப்ரண்ட்டும் கிராஸில் இருக்கணும், பேக் வந்து கிராஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது கிராஸ் கட்டிங்கு. ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல் கிராஸ் இருக்கணும், பேக்கும் ஃபுல் கிராஸ் இருக்கணும். நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போய் பாருங்கள். ஃபுல் கிராஸ் போட்டு கர்ச்சிப்பு இப்படி போடுவோமோ அதே போல் போடுவோம். என் மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோ கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு தைச்சிட்டு அப்புறமேட்டு சொல்லுங்கள், என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கிராஸ் கட்டிங் பண்ணுறது, போய் பாருங்கள். எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் பண்ணக்குள்ளே வந்து ஃபுல் கிராஸ் கர்ச்சிப் மடித்து முக்கோணமாக போடுறோம் பாருங்கள். இப்போ நம்ம மூஞ்சிக்கெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபுல் கிராஸ் முக்கோணத்தில் போட்டு கட் பண்ண பாருங்கள். அதே போல் வந்து லைனிங்கும் வந்து ஃபுல் கிராஸ் இருக்கணும், பாடி பீஸும் வந்து ஃபுல் கிராஸில் இருக்கணும். ஒரே லெவலில் கிராஸில் போட்டுங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிராஸ் வரும். ஒருத்தர் மடித்து லைட்டாக வந்து துணி பத்தலைன்ட்டு லைட் கிராஸ் போட்டு கட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த லைட் கிராஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட் வந்துடும், ஒரு ஃப்ரண்ட் வந்து கிராஸில் வரும். நீங்கள் வேணால் கட் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. கர்ச்சிப் மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டால் மட்டும்தான் வந்து 2 ஃப்ரண்ட்டுமே வந்து கரெக்டான பக்காவாக கிராஸ் வரும். நீங்கள் வந்து முக்கோணத்தை மாற்றிட்டு லைட்டாக கிராஸ் வச்சிங்கன்னா வந்து ஒரு பக்கம் கிராஸ் இருக்கும், ஒரு பக்கம் லைட் கிராஸ் இருக்கும். அதில் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்து வேறு மாதிரி வந்து இழுத்துன்னு போயிடும் கீழே. ஒரு பக்கம் இழுக்கும், ஒரு பக்கம் கரெக்டாக இருக்காது. இப்போ டாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1.25க்கு 2.5 வந்து டாட் போடுறோம். இது வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு டாட் போடுறோம். ஒரு நூலுக்கு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க டாட்டு. இப்போ ஃப்ரண்ட் டாட் நோ டாட் போட்டுப்போம். அந்த டாட்டை ஒரு நூல் 1/4 இன்ச்சு கிட்ட தைக்கிறோம். ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்துகிறோம். 3 டாட் போட்டாச்சு. இன்னொரு பக்கம் டாட் போட்டுப்போம். 1.25க்கு 3 இன்ச்சு டாட் போடுறோம். டபுள் தையல் வந்து கீழே மட்டும்தான் டபுள் தையல், மிச்சம்லாம் சிங்கிள் தையல் போடுறோம். உங்களுக்கு வேணால் டபுள் தையல் போட்டுக்குங்க. எல்லா டாட்டுமே 3 டாட்டுமே. எல்லாமே 1 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. எப்பவுமே வந்து இந்த 3 டாட்டு ஃபாலோ பண்ணிங்க. கீழே மட்டும் 1 இன்ச்சு கீழே மட்டும் ஒரு டாட் மட்டும் போடாதீங்க. அது வந்து நல்லா இருக்காது. கப்பு ஷேப் வந்து நல்லா இருக்காது. சின்ன பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்குலாம் வந்து சிங்கிள் டாட் போட்டு போடாதீங்க, கப்பு வந்து சரியாக வராது. இந்த மாதிரியே தைச்சி பாருங்க. பேக் ஓப்பனும் நான் அந்த மாதிரி தான் தைப்பேன், ஜாயிண்டாக இருக்கும் அப்படியே. இப்போ கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிப்போம். கீழே வந்து அந்த கீழே டாட் போடுறோம்ல 1.25 இன்ச்சு அந்த டாட்டை வந்து 1.25 மடித்தா 1.25, இல்லைனா வந்து 2.5 இன்ச்சு இருக்கும் அந்த டாட்டு மடிக்கலைன்னா. இப்போ நேச் போட்டோம், 4 நேச் போட்டோம். மேலே ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுக்குங்க, ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுப்போம். எட்ஜ் தையல் போட்டுச்சு. இப்போ பாயிண்ட் போடுவோம். அதே போல் வந்து கழுத்து அட்டாச்லாம் பண்ணக்குள்ளே வந்து இழுக்கக்கூடாது. ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே ஃப்ரண்ட்டை மட்டும் இழுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டை ஏற்றினா சுறுசுறுமாக வந்துடும்.
அதை வந்து ஃப்ரண்ட் எதுவுமே வந்து இழுக்காதீங்க. இப்போ கோபாப்பட்டி செங்கல்பட்டு அட்டாச் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு 3/4 இன்ச் ஏற்றணும். 3/4னா 1.5 இன்ச்சு டபுளாக வந்து மடிச்சிருக்கும் அது. கழுத்து பீஸ் இது வந்து கிராஸ் கட் வந்து பேக்கில் இருக்கும். பேக்கு பீஸ் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கிட்டோம். ஒரு நூல் வச்சு தைச்சிப்போம். தைச்சிக்கிட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம். கொக்கி பட்டி தைக்கிறோம். அப்படியே மடித்து தைச்சிப்போம். அதுதான் கொக்கி பட்டி முடியுது. இப்போ ஐப்பட்டி எடுத்துப்போம். ஐப்பட்டி வந்து ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு பீஸ் எடுத்துங்க. பாதியாக வச்சுங்க. ஒரு 3 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுட்டு தைங்க. ஒரு 2.5 இன்ச்சு இருந்தால் கூட போதும். வச்சுட்டு அப்படியே தைச்சிக்கலாம். பாருங்கள், கப் ஷேப் நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஃபுல் கிராஸ் இருக்குது. ஈத்தை வந்து இழுக்கும் பாருங்கள். கிராஸ் கட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி இழுக்கும். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸ் வைக்கணும். இப்போ 3.5 இன்ச்சு பீஸ் எடுத்துக்கணும். வச்சு தைச்சிக்கலாம். ஒரு நூல் தைச்சிக்கங்க. ஒரு நூல்னா 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மி. இப்போ 3ஆக மடிச்சுப்போம். அதை ஒரு மடி மடித்து அப்புறமேட்டு ஒரு மடி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஹெட் மட்டும் போட்டுப்போம். அப்புறமேட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம். அந்த எஜ்ஜி தையல் போட்டோடனே இந்த டபுள் தையல் மாதிரி இருக்கும். அந்த டபுள் தையலில் தான் வந்து ஐ வரும். இப்போ ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தா வந்து கொக்கி பட்டி பக்கம் எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை கழிச்சிக்கங்க. ஒரு நூல் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த நூலை வந்து கழிச்சிங்க. அதால் எந்த ஃபால்ட்டும் வராது. சில பேர் வந்து ஷோல்டர் இறங்கும், ஏதாவது இறங்குன்னு சொல்லுவாங்க. நெக்கு வந்து 2.25 2 2.5 மேலே வந்து நெக்கு வைக்காதீங்க. எவ்வளோ பாடியாக இருந்தாலும் சரி 2.5 மேலே வந்து வைக்காதீங்க. அதுக்கு மேலே வச்சா தான் உங்களுக்கு ஷோல்டர் இறங்கும். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருப்பாருங்க. கப்பு கிப்பு எல்லாம் ஃப்ரண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கீழே கச்சோலி பட்டை வந்து நேச் போகிறதால ஃப்ளாட்டாக உட்காந்துட்டு இருப்பாருங்க. இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்குலாம் 1/2 இன்ச் விட்ருப்போம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். இப்போ ஷோல்டர் இறங்குதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து நெக்கு வந்து கம்மி பண்ணாதீங்க. கம்மி பண்ணாலும் சரி ஜாஸ்தி பண்ணாலும் சரி ஷோல்டர் இறங்கும். அதில் வந்து அந்த லெவல் எவ்வளவோ அதில் பாருங்கள் 2 இன்ச்சு வைக்கலாம். ரொம்ப சின்ன பசங்கன்னா 2 இன்ச்சு வைக்கலாம். பெரியவங்கன்னா வந்து 2.5 இன்ச்சு வைக்கலாம். 2.25 2.5 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. 44 சைஸு கூட வந்து நீங்கள் 2.5 2.25 இன்ச்சு வச்சா கூட போதும். ஃபைனல் அது லாஸ்ட்டு. அதுக்கு மேலே வந்து கழுத்து வைக்காதீங்க. பேக் அகலமுன்னா நீங்கள் பேக்கில் அகலமாக எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த 2.25 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். மேலே அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்குள்ளே நெக்ஸ்ட் கட்டிங்கில் போடக்குள்ள நான் சொல்கிறேன். நான் எப்போயுமே வந்து கைக்குள்ளே ஒரு நூல் கழிக்கிறோம். அது கழிக்குள்ளே வந்து ரவுண்டாக தான் கழிக்கணும். எடுத்தோடனே கீழே ஸ்டார்ட்டாக கழிச்சிடாதீங்க. அதில் கூட வந்து உங்களுக்கு வந்து முண்டை வந்து ஃப்ரண்ட் வந்து சுருக்கமாக தெரியும். நீங்கள் எப்போ கழிச்சாலும் சரி தைக்கக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்லீவ் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கழிக்கிறீங்கன்னா வந்து ரவுண்டாக அப்படியே கழிக்கணும். ரவுண்டாக கழிச்சா தான் வந்து அந்த அக்கிளில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து சுருக்கம். ப்ளவுஸ் போட்ட பிறகு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ரவுண்டாக அழகாக கழிச்சிங்கன்னா வந்து வராது. இப்போ வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் வந்து ஒரு நூல் கரெக்டாக ஒரே லெவலாக ஃபுல்லாகவே வந்து ஒரே லெவலில் அட்டாச் பண்ணிங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டுடலாம். எஜ்ஜி தையல் போட்டு இவங்க வந்து பைப்பிங் வேணான்ட்டாங்க. டபுள் தையல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம செய்கிறோம். மேலே வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ எஜ்ஜி தையல் போட்டுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் வந்தால் தான் நானும் வளர முடியும் நண்பர்களே. உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக வந்து துணி ப்ளவுஸ் தைக்க கற்றுக்குங்க. எதனா வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.
தைச்சாச்சு. இப்போ வந்து எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுக்கலாம். எஜ்ஜி தையல் போட்டிருக்கோம். பார்த்து பொறுமையாக பாருங்கள். வீடியோ நிறுத்தி கூட நான் என்ன தைக்கிறேன்னு பார்த்து வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட வந்து பொறுமையாக தைங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் போடுற ப்ளவுஸில் வந்து ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து நான் வந்து மூஞ்ச காமிக்க முடியும். உங்களுக்கு என்னவோ அதுதான் வந்து நான் பார்த்து போட்டுட்ருக்கேன். நான் வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து பேக் சைடு வந்து முண்டா கழிக்காத பக்கம் இருக்கணும். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் போகணும். மாற்றி தைச்சிட்டு போகிறீங்க. மாற்றி தைச்சிட்டாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு சுருக்கம் இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒன்றா கட் பண்ணுறோம். அதால் வந்து அது பார்த்துக்கங்க. ஃப்ரண்ட்டு பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால ஒரே லெவலாக இருக்கும். நம்ம முண்டா கழுத்துலேருந்து 3/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கழிச்சிருப்போம். ஃப்ரண்ட்டு பேக் ஒன்றா தான் இருக்கும். நம்ம டாட் பிடிக்கிறதுல வந்து கம்மியாக தான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு பாருங்கள். சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம வந்து ரவுண்ட் ஸ்லீவ் எப்பவுமே ஏற்றுறதில்ல. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஓவர்லாக் போட்டு அப்புறமேட்டு தான் வந்து லாஸ்ட்டில் சைடு அடிப்போம். ஃப்ரண்ட்டு பக்கம் முண்டா கழிச்ச பக்கம் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து முண்டா கழிக்காத பக்கம் அட்டாச் பண்ணோம். இப்போ முண்டா கழிச்ச பக்கம் ஃப்ரண்ட் வைக்கிறோம். போன தடவை வந்து முண்டா கழிக்காத பக்கம் பேக்கில் வச்சோம். அது ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே. எல்லாமே டபுள் தையல் போட்டுப்போம். இதை முடிச்சுட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணோடனே ஸ்லீவும் சைடும் ஒன்றா ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணியாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். அதுதான் ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஓவர்லாக் போடுற வீடியோ. இப்போ வந்து 14 இன்ச் வச்சுப்போம். அளவு ப்ளவுஸ் வந்து 14 தான் இருக்குது. இப்போ டேப்லேயும் வந்து லாஸ்ட்டில் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துட்டோம். இப்போ அந்த 1 இன்ச் அக்கலில் வந்து 1 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1 இன்ச்சு பிடிச்சிப்போம். பர்ஃபெக்டாக வரும். இது வந்து கம்மியாலாம் வராது. அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் கடைசியில் பாருங்கள். இப்போ இந்தாண்டி வந்து அதே போல் 14 இன்ச்சு இருக்குது. 2 சிலையும் ஒரே மாதிரி தான், ஒரே லெவல் தான் இருக்குது. வச்சுட்டு அப்புறமே டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். அக்கல் எப்பவுமே 1 இன்ச்சு தான், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. இப்போ வந்து பேக்கு சென்டரையும் சைடும் பிடிச்சிட்டு ஒரு டாட் போட்டுக்கிறோம் 4 இன்ச்சுக்கு. திருப்பி நான் சைடு ஜாயின்ட்லேருந்து பேக்கை பிடிச்சி இன்னொரு டாட் போட்டுப்போம். இப்போ இடுப்பு அளந்து பார்ப்போம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டு பார்த்து பிடிச்சிக்கலாம். ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அது பிடிச்சிப்போம். அதான் போட்டோம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். 2 சைடும் வந்து 3 தையல் எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம். அந்த தையல் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளே ப்ளவுஸ் முடிய போகுது. நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. கற்றுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். டேப்பை கலந்துக்கலாம்.
பாருங்கள் 31 இன்ச் இருக்குது. இடுப்பு வந்து பாருங்கள் 31 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஒரு நூல் எக்ஸ்ட்ரா கூட இல்லை. கரெக்டாக 31 பாருங்கள் 7 14. கை பெருசு, இடுப்பு சின்னது, பாடியும் சின்னது, கை மட்டும்தான் பெருசாக இருக்கும். அதில் வந்து 14க்கு 31. பாடி சைஸ் வந்து 21 இருக்குது. ஓகே பாய் நண்பர்களே, முடிச்சாச்சு. பாருங்கள் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக முடியுமோ நம்மளால் அவ்வளோ ஈஸியாக தைச்சி முடிச்சிட்டோம். ஓகே பாய் நண்பர்களே.